ரொம்ப அளந்து விடாத சரியா? இப்ப என் தங்கச்சியோ அக்காங்களோ யாராவது சேரி கட்டிட்டு வந்தா அவங்களையும் பார்த்து இப்படிதான் சொல்லுவேன். இருந்தாலும் நீ பேசுறது ரொம்ப ஓவர்ப்பா. தெரியல, சத்யாலாம் சாரி கட்டிட்டு வந்தா இது மாதிரி சொல்லுவானான்னு தெரியல. ஆனா நீ உண்மையுமே சாரியில பார்க்க அழகா இருக்கு. நான் தான் நினைச்சுட்டு வந்தேன் தெரியுமா, முன்னாடி நீ ஸ்கூலுக்கு போவேல, தலையில எண்ணெயை வலிய வலிய தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒட்டடை குச்சி மாதிரி போவல, அது மாதிரி தான் இருப்ப இப்போவும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, விட்டா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். மாப்பிள, மாப்பிள, நம்ம வேணா வீட்டுக்கு போலாமாடா? உனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, நாளைக்கு ஆபீஸ் வேற போகணும்ல, நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம், காலையில நேரம் எந்திரிக்கணும்ல. என்ன மச்சான் அவசரம்? வெயிட் பண்ணு. என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டு போலாம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லா பேசி முடிக்கட்டும். எல்லாத்தையும் கேட்டுட்டே போலாம். இன்னும் உன் தங்கச்சி அவன் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லலையே. என்ன சொல்றான்னு கேட்டுட்டு போவோம். ஏய் சோனி என்னடா சொல்ல போறா? அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா பாரு. நீ வேணா பாரு, அப்படிதான் சொல்ல போறா. நீ சொல்றத கேட்க நல்லதான் மச்சான் இருக்கு. ஆனா உன் தங்கச்சி என்ன சொல்லுவான்னு தெரியலையே. ஒரு வழியா பாத்துட்டே போயிடலாமே அவன் என்ன சொல்றான்னு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா சிவா வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். முதல்ல இவனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா சோனி அப்படிதான்டா சொல்லுவா. ஏன்டா, ஏன் இப்படி யோசிக்கிற? சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் என்னடா என்னடா நடக்குது இங்க? அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் புரியுதா இல்லையா என்னோட கஷ்டம்? இதுவே கார்த்திகாவோ இல்ல சௌமியோ வேற ஏதாவது ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும்? நான் சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்ட வழி எப்படி போகணும் அப்படின்னு கேட்டாலே அவ அந்த குதி குதிப்பாடா. இவ என்னன்னா இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கா. அவன் மனசுல எதுவும் இருக்காது. ஏதோ ஃப்ரெண்ட்லியா பேசுறா, எனக்கு புரியுது. ஆனா என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும் இப்படி எல்லாம் பேசினா? புரியுது மாப்ள, நீயும் தப்பா எடுத்துக்கல. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்க்கும்போது உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது புரியுது. அதனாலதான்டா வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். வீட்டுக்கு போலாமே, வரியா? ஆ, ஆசைதான் உனக்கு. இவ வேற ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கா. சிவா நிக்கிறத பார்த்தாலா இல்லையா? ஒலிக்குச்சி, சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் அழகா இருக்கேன்னு, அதுக்குள்ளயும் ஓவரா சீனை போட ஆரம்பிச்சிடாத. நீ எப்படி சொல்லிடுறது, நீ ஒரு டார்ச்சர் தெரியுமா? நீ என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்ப. உன்னைய போய் கல்யாணம் பண்ணி பக்கத்துலயே வச்சுக்க யோசிப்பேனா நான்? டார்ச்சர் கீச்சர்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே உனக்கு கொன்றுவேன் பாத்துக்கோ. என்னை பார்த்தா உனக்கு டார்ச்சர் மாதிரியாடா தெரியுது? சரி விடு, அழகிய ராட்சசி எப்படி இருக்கு, பேரு சூப்பரா இருக்கா? இது ராட்சசியா? என்னை பார்த்தா உனக்கு ராட்சஸ் மாதிரியா இருக்கு? ஏன்டா இப்படி பண்ற? ஒன்னு டார்ச்சர்னு சொல்ற, இல்லைன்னா ராட்சசின்னு சொல்ற. ஒலிக்குச்சி, உன்னைய அழகிய ராட்சசின்னு தானே சொன்னேன். ராட்சசியை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு தொங்குற. உன்னை அழகின்னு சொன்னேனே, அது உனக்கு கேட்கலையா? நீயே இப்படி சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான்டா இருக்கு. உண்மையுமே அழகாவா இருக்கேன்? ஆமாண்டி, உண்மையுமே செம்ம அழகா இருக்க. மச்சான் என்னடா? டேய் பிரதீப், நீ சிவா கூட போ, நான் பின்னாடியே வரேன். சரி மச்சான், நான் அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீ அங்க வந்துரு. சரிடா, பார்த்து பத்திரமா போங்க. யார்கிட்டயும் பேச்சு கொடுக்காதீங்க சரியா? அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அவன் கூடவே இரு, நான் சீக்கிரமே வர பாக்குறேன். சித்தப்பா கொஞ்சம் வேலையா இருக்காரு கோவில்லயே, அதனால சித்தப்பா வீட்டுக்கு வர முடியாது. அம்மா, சித்தி, தங்கச்சி எல்லாரையும் கூட வீட்டுல விட்டுட்டு கண்டிப்பா வரேன் சரியா? சரி மச்சான், சீக்கிரம் வந்துரு. சரிடா, பாத்து. அவன் பாரு போயிட்டு இருக்கான், போய் கூட்டிட்டு போ. சரிடா, நான் பார்த்து கூட்டிட்டு போறேன். பாவம் சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போறான். அவன் சொல்றதும் சரிதானே. நான் கார்த்திகா வேற பையனோட பேசினா ஒத்துப்பேனா, இல்ல சௌமி பேசினா பிரதீப் தான் ஒத்துக்குவானா? கடவுளே, ஏன் தான் சோனி இப்படி பண்றா? இன்னும் இவனோட தான் பேசிட்டு இருக்காளா? ஆமா ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் மறக்க முடியுமா? எவ்வளவு ஜாலியா இருந்தோம் அப்பெல்லாம். ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், இடத்த காலி பண்ணுங்க. என்னக்கா சபரி ஒரு மாதிரி பேசுற? ஆமா, எங்க சிவாவையும் பிரதீப்பையும் காணோம்? எங்க போனாங்க ரெண்டு பேரும்? இல்லடா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்பவும் போலதான் பேசுறேன். சிவாவும் பிரதீப்பும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு காலைல ஆபீஸ் போகணும், அதனால நேரமா எந்திரிக்கணும்ல, அதான் போய் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போயிட்டாங்க. என்னடா, போறேன் வாரேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாங்க. சொன்னா மட்டும் உனக்கு காதலியா விழுந்திருக்கும். என்ன சபரி, என்ன சொன்ன? எனக்கு சரியா காதலி விழுல. இல்லடா, இல்ல, நான் எதுவும் சொல்லல. ஆமா, உங்க அம்மாவை உன் தங்கச்சி எல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல. சோனி, நாங்க கோயிலுக்குள்ள வந்தோம், அப்பம்போது லட்சுமி அத்தையெல்லாம் காணோம். அவங்களும் உங்களோட தானே இருந்தாங்க, பாத்தியா? ஆமாண்ணே, லட்சுமி அத்தையும் எங்களோட தான் இருந்தாங்க. எல்லாருமே கோயிலுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அதான் வீட்டுக்கு போகணும்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் இவனை பார்த்தாக்கல இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு சுத்தமா அதை மறந்துட்டேன். சோனி, உனக்கு அறிவே இல்லையா? எல்லாரும் அங்க நமக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்கிட்ட சொல்லி விட்டாங்கன்னா வந்த உடனே நீ சொல்லிருக்கணும்ல. அதை விட்டுட்டு லூஸ் மாதிரி இங்க என்ன பேசிட்டு இருக்க?
டேய் சபரி, இப்ப என்னடா ஆச்சு? அவ என்னோட தானே பேசிட்டு இருந்தா, நீ பக்கத்துல தானே இருந்த, அப்புறம் என்ன? இல்லடா, நான் உன்கிட்ட பேசினாங்கிறதுக்காக எல்லாம் எதுவும் சொல்லல. இல்ல, வீட்டுல எல்லாரும் சொல்லி விட்டுருக்காங்கல்ல, வீட்டுக்கு போகணும், அவன் போய் அண்ணனை கூட்டிட்டு வான்னு. வந்த உடனே அவன் சொல்லியிருக்கணும்ல. ஏன் நம்ம போகும்போது பேசிட்டு போனா ஆகாதா? இப்படி நின்னு பேசினாதானா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், அங்க நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நீயும் பாத்துட்டு தானே இருக்க, கோயில்ல எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. எல்லாரும் பொண்ணுங்க எப்படி வச்சுட்டு நிப்பாங்க எல்லாரும்? அதுக்கு இவ மட்டும் தனியா வந்திருக்கா. உனக்கே தெரியும்ல நம்ம ஊர் பசங்களை பத்தி என்ன நம்பிருப்பாங்க. இவ பாட்டுக்கு தனியா வந்திருக்கா, இவள என்ன சொல்றது? அம்மா சோனி, நீ பண்ணதும் தப்புதான். வந்த உடனே உங்க அண்ணன்ட்ட சொல்லிருக்கலாம். அதுவும் இல்லாம நீ மட்டும் தனியா வந்திருக்க, யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, வந்ததும் அண்ணனை கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா உன்னைய பார்த்துட்டு பேசிக்கிட்டு சுத்தமா மறந்துட்டேன். சாரிடா சபரி, எல்லாம் என்னாலதான். அவ என்னைய பார்க்க போய் தானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு சொல்ல வந்தது மறந்துட்டா. சாரிடா. சாரி எல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. அவளை திட்டினாதான் அவளுக்கு தெரியும், நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ண மாட்டான். அதனாலதான் திட்டினேன். இல்லைன்னா இவளை திட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா? இது வந்து சொல்லியிருந்தானா இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. போற வழியில கூட பேசிட்டு போயிருக்கலாம். சரி சரி, நான் போய் அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வரேன். இல்லடா சபரி, இரு, நானே போய் கூட்டிட்டு வரேன். நானும் எங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு வழியா அவங்களோட பேசிட்டு கூட்டிட்டு வரேன். சரிடா, நாங்க 2 பேரும் இங்கே நிக்கிறோம். நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வந்துரு, சரியா? சரிடா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி சரி, ஃபீல் பண்ணாத. உங்க அண்ணன் அவன் நல்லதுக்கு தானே சொன்னான். இன்னொரு தடவை இது மாதிரி பண்ண மாட்டேன்னு தானே சொன்னான். ஃபீல் பண்ணாத. சரி, நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ம், சரி. ஆமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வயசு பொண்ணு தானே, அவன்கிட்ட இப்படி பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருக்க. என்ன எப்பவுமே அவன்கிட்ட அப்படித்தானே நான் பேசுவேன். நீ இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன், இல்லைனாலும் அப்படிதான் பேசுவேன். உனக்கே தெரியும்ல. ஏன்னு அதுக்காக இப்படி திட்டிட்டு இருக்க? நீ பேசு, நான் வேணாம்னு சொல்லல. எனக்கு நீ பேசும்போது நான் திட்டிருக்கேன். ஏன்னா என் தங்கச்சி தப்பான எண்ணத்துல பேச மாட்டான்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு தெரியும் என் தங்கச்சி தப்பான எண்ணத்துல எப்பவுமே அது மாதிரி பேச மாட்டான்னு. இருந்தாலும் உன்னை எதுக்காக அம்மா இங்க அனுப்பி விட்டாங்க? என்னை கூட்டிட்டு வர சொல்லி தானே. ஆனா அதை பத்தி நீ எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு பல்ல பல்ல காமிச்சவனோட பேசிக்கிட்டு இருக்க. இல்லைண்ணே, உன்னை கூப்பிட தான் வந்தேன். அவன் வந்து பேச்சு கொடுத்தானா, அதனால மறந்துட்டேன். அப்ப அவன் வந்து எங்கன்னு இடையில நின்று பேசினாலும் எதா இருந்தாலும் மறந்துடுவேன், அப்படிதானே? சரி, நீ லவ் பண்றதானே? அண்ணன், கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுடி. நீ லவ் பண்றியா இல்லையா? என்ன நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? என்ன இப்படி கேக்குற? வாய மூடு. நான் கேக்குறத தவிர பாக்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ லவ் பண்றியா இல்லையா? அண்ணன், நீ தான் ஓகே சொல்லிட்டு என்ன, அப்புறம் என்னண்ணே? போனி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சொல்லிட்டேன். ஆமாண்ணே, லவ் பண்றேன். யார லவ் பண்ற? என்னண்ணே மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? உன் ஃப்ரெண்ட் சிவாவை தான் லவ் பண்றேன். ஆமால, நீ சிவாவை தான் லவ் பண்ற. ஓகே ஓகே. ஆமா, கடையில ஒரு பொண்ணு வந்து சிவாட்ட பேச வந்தால, அப்போது நீ என்ன பண்ண? அண்ணே, அங்க இருந்த எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணன்னு. எங்களுக்கு தெரியும், சரியா? எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ண சொல்லு. சிவா கிட்ட அந்த பொண்ணு வந்து பேசுறது எனக்கு பிடிக்கலண்ணா, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? நீங்க லவ் பண்ற பையன்ட்ட வேற எந்த ஒரு பொண்ணும் வந்து பேச உங்களுக்கு பிடிக்காது, அப்படித்தானே? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? யாரா இருந்தாலும் இப்படித்தானே யோசிப்பாங்க. இப்ப நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட வேற ஏதாவது ஒரு பையன் வந்து பேசினா நீயும் அப்படித்தானே பேசுவ? சரிதாமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா உனக்கு அது புரியலையே. என்னன்னு சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. புரியும் உனக்கு. எப்படி புரியும்? எவனாவது ஒருத்தன் வந்து பல்ல பல்ல காமிச்சு பேசினா நீயும் பல்ல பல்ல காமிச்சு பேசிருவியா? பக்கத்துல யார் நிக்கிறா போறான்னு கூட பாக்க மாட்டியா? சிவாவும் என் பக்கத்துல தானே நின்னா, நீ பாத்தியா இல்லையா? என்னென்ன சொல்ற? அவங்களும் உன் பக்கத்துல தான் நின்னாங்களா? அண்ணே, நான் உனக்கு கூப்பிடலான்னு வந்தேனே. வரும்போதே என்னென்ன பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு தானே வந்தேன். இவன் வந்து இடையில பேசினதுனால நான் அவங்க நின்னதை பார்க்கலண்ணே. உண்மையுமே அவங்க நின்னதை பார்க்கலண்ணே. அவங்க நின்னதை பார்த்துட்டு தான் நான் ஏன்னு இவங்களோட பேச போறேன். ஏன்னா சோனி, நீ பண்றது எனக்கு வர சுத்தமா பிடிக்கல. நீ லவ் பண்ணிருக்க கூடாது, சரியா? லவ் பண்ணிட்ட, அப்ப அவனுக்கு உண்மையா இருக்கணும்ல. அவனை வச்சுக்கிட்டே அவன்கிட்ட பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பாவம், மனசு உடைஞ்சு போய் போறான். என்னன்னு சொல்ற? நான் அவனோட பேசினதுனாலதான் அவங்க வீட்டுக்கு போனாங்களா? வேணா சோனி, ஏற்கனவே செம்ம கோத்துல இருக்கேன். இதுல நீ வேற ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் பேசாத. டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேற ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பாவமா இருந்துச்சு அவனை பார்க்க.
ஏண்டி நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க? நல்லாதானே இருக்கீங்க? லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பசங்களை கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணிடுவீங்களா? என்னண்ணே என்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீயும் இப்படி பேசுற? உண்மையுமே அவங்க நின்னதை நான் பார்க்கலண்ணே. பார்த்திருந்தா நான் அது மாதிரி பேசுவேனா? முதல்ல இவனோட நான் பேசினதே தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். இப்ப சொல்லாத. அத நீ அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இல்லைன்னா என் ஃப்ரெண்டு பார்த்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு பேசிட்டு இப்ப வந்து நான் ஏன் பேசினேன், நான் பேசினது தப்பு அப்படின்னு சொல்ற பாரு. இது இன்னும் இன்னும் எனக்கு கோவத்தை தான் கலருது. இல்லைண்ணே தெரியாம. என்ன சொன்னி? எதுவும் பேசாத. எனக்கு நீ சாரி கேட்கறதுனாலயோ என்னைய வந்து கன்வின்ஸ் பண்றதுனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல. பாவம் சிவா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனை போயிட்டு சமாதானம் பண்ண பாரு. என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட லைஃப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் எந்த விஷயத்திலயும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எனக்கு அப்பா இல்லாத குறை இருந்தது இல்லை இது நாள் வரை. அந்த அளவுக்கு அவன் என்னை பாத்துக்கிறான். சரியா? அவனை கஷ்டப்பட விட்டுறாத. இப்பவும் சொல்றேன், அவன் எனக்கு ரொம்ப முக்கியம். அருள் இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவான். அவன் கூட எல்லாரும் வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போங்க. நான் போய் சிவாவை பார்த்துட்டு வரேன். நான் எப்படி அவங்க நின்னதை பார்க்காம போனேன்? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் பிரச்சனை எங்கே தான் வருது? எல்லாம் இந்த இவனால வந்தது. இவன் எதுக்கு இப்ப இங்க வரணும், என்னோட பேசணும்? கருமம் கருமம், நானும் ஒரு பைத்தியம் இவனோட இப்படி பேசியிருக்கிறேன். ஐயோ கடவுளே, இப்ப எப்படி அவங்கள சமாதானம் பண்றது? அண்ணன் சொன்னதும் சரிதான். கடையில வச்சு நம்ம அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட வந்து பேசுறாங்க, ஆனா அவங்க யாரோடையுமே பேசுறது இல்லையே. எல்லாரையுமே சிஸ்டர்னு சொல்லி தானே பேசுறாங்க. அக்கா தங்கச்சியா மட்டும்தானே நினைக்கிறாங்க எல்லாரையும். நான் அப்படி கோவப்பட்டு பேசியிருக்க கூடாது. இப்ப நான் தானே தப்பு பண்ணிட்டேன். இவனோட நான் ஐயோ என்ன பண்ணுவேனா? இவனோட பேசினதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அழகிய ராக்சஸ், நம்பவே முடியல. ஏ பூவு, இவன் என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். ஒரு மாதிரி வானத்தை பாக்குறான், சிரிக்கிறான், மறுபடியும் வானத்தை பாக்குறான், சிரிக்கிறான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியலண்ணே. கோயில் அம்மாக்கிட்டையும் எனக்கிட்டையும் வந்து பேசும்போது கூட இப்படிதான் திருப்பி பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரியல. அண்ணே இன்னும் மண்டையில அடிச்சுப்பாங்களோ அண்ணனுக்கு. எப்படி? நம்பவே முடிய மாட்டேது இப்ப கூட என்னால. நானுமே அப்படிதான் கூட்டி நினைக்கிறேன். யாரோ மண்டையில பலமா அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் பிலூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இவன்கிட்ட போய் பேசவும் பயமா இருக்கு. இப்படி சிரிக்கிறவன் லூஸா இருந்தா? ஐயோ அண்ணே, என்ன நீ இப்படி சின்ன சொன்னா பாவம் இல்லையா அண்ணே? வா என்னன்னு போய் கேட்கலாம். இப்படி கூட்டி அவனோட போய் பேசலாம்னு சொல்றேன். அவன் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உண்மையுமே அவன் நல்லாதான் இருக்கானா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஐயோ அண்ணே, நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. அண்ணெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏன் அண்ணன் லூசா இருக்கும்னு நினைக்கிறியா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு. அண்ணே நீ ரொம்ப ஓவரா பண்றனே. அண்ணன் ஒன்னும் லூஸ் எல்லாம் கிடையாது. அண்ணன் லூசா இருந்தா நீ அண்ணன், நான் தங்கச்சி, நம்ம அம்மா அப்பா தான் அம்மா அப்பா அப்படின்னு எனக்கு தெரியுமா என்ன? போனேன் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வா முதல்ல போய் அண்ணன்ட்ட என்னன்னு கேட்கலாம். பரவாயில்ல, நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறது வேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது மூளை இருக்கு. அண்ணே சரி சரி வா, அவன்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா அவன் சிரிச்சே பைத்தியமாயிர போறான். அண்ணே அண்ணே அண்ணே. அருளு, டே அருளு, டே அருளு. அண்ணா, நீ எப்படி வந்த? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். நாங்க வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்னடா யோசனையில இருக்க? தங்கச்சி எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கா. அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. நீ என்னன்னா ஹேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் முடிச்சிச்சா என்ன? என்னது? தங்கச்சி என்னை கூப்பிட்டாளா? ஏன்டா குட்டிமா, கூப்பிட்டியா அண்ணனை? நல்லா இருக்குண்ணே. நாங்க கூப்பிட்டது கூட உனக்கு தெரியல. சரி இப்ப நாங்க வந்து நிக்கிறதாவது உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அதெல்லாம் தெரியுதுமா. இப்ப நீங்க நேரம் வந்து நிக்கிறது கூடவா தெரியாம இருக்கு? அதெல்லாம் தெரியுது. நான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் அதை நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். யார் அப்படி நினைச்சு நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்படி என்னத்த நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தீங்க? போச்சு. இவன் இனிமே நோண்டி நோண்டி கேள்வி மேல கேள்வியை கேட்பான். இவன்ட்டு என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? எல்லாரும் மாறிட்டாங்க, இவன் மட்டும் மாறவே மாட்டான் போல இருக்கு. ஏய் உன்னதாண்டா. சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? எதுக்காக நீ அப்படி சிரிச்சிட்டு இருந்த? என்னன்னு சொல்லு. அது அது வந்து அண்ணன் தங்கச்சி இருக்கானே, பசங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பத்தி நினைச்சு சிரிச்சேன்னு. அதை எப்படின்னு தங்கச்சிட்டு சொல்றது? இப்ப சரி, தங்கச்சி உள்ள போக சொல்லட்டா? என்னன்னு சொல்றியா? யோ அண்ணே, இப்ப என்ன அதுவானே ரொம்ப முக்கியம்? ஆமா, அம்மா நம்மள திரும்பி ஊருக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னு?
அட அதை ஏன்டா கேக்குற? நானும் வந்ததுல இருந்தே அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா சொல்லுது? இந்த குட்டிமாவும் சொல்றா, அப்பாவும் சொல்றாங்க. 3 பேருமே ஒரு குறிக்கோளோட இருக்காங்க, நம்மள திரும்ப அனுப்பக்கூடாதுன்னு. என்ன 2 பேரும் என்னைய அப்படி பாக்குறீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான்லாம் எதுவும் சொல்லல. எனக்கும் நீங்க இருந்தா பிடிக்கும். எனக்கும் ஜாலியா இருக்கும். இருந்தாலும் நான் இந்த முடிவு எடுக்கல. இந்த முடிவு எடுத்தது அம்மாவும் அப்பாவும் தான். அதுக்கு நான் ஆமா சாமி போட்டேன். அவ்வளவுதான். இப்போ நாங்க 2 பேரும் மறுபடியும் ஊருக்கு போக முடியாததுக்கு ஒரு காரணம் நீயும் தானே? ஐயையோ! என்னண்ணே நீ வேற. நான்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது. எனக்கும் நீங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தா சந்தோஷம் தான். இருந்தாலும் நீங்க ஊருக்கு போக வேண்டாம்ங்கிற முடிவை நான் எடுக்கல. முழுக்க முழுக்க அம்மா தான் எடுத்துச்சு. நானும் அப்பாவும் ஆமா, ஓகே அப்படின்னு மட்டும் தான் சொன்னோம். எங்களெல்லாம் எதுலயுமே இழுக்காதீங்க. எதா இருந்தாலும் அம்மாட்டயே போய் கேட்டுக்கோங்க. அம்மா கிட்டலாம் எதுவுமே பேச முடியாது. அது ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பேசுறதே வேஸ்ட். அதை நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது எங்களுக்கே தெரியும். அம்மா என்னைக்கு தான் நம்ம சொல்றதை கேட்டிருக்கு. அம்மா சொல்றதான் நம்ம கேட்கணும். கேட்கலன்னா ஒரே அழுகையா அழுக ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் நடிப்புண்ணே. நீங்க 2 பேரும் நம்பாதீங்க. உங்க 2 பேர்ட்டையும் தான் அழுக. என்னையெல்லாம் அடி அடின்னு அடிக்குது தெரியுமா? அம்மா எதுக்கு சும்மா அடிக்க போகுது? நீ ஏதாவது சேட்டை பண்ணிருப்ப. அண்ணே பாருண்ணே சின்ன அண்ணே. எப்ப பார்த்தாலும் சின்ன அண்ணனுக்கு இதான் வேலை. என்னை அம்மாட்ட இதுதான் உன்னை முக்காவாசி போட்டே விடுறது. உன்ன மாதிரி இல்லைண்ணே இந்த அண்ணன். நீ போனே ஊருக்கு. அண்ணே பெரிய அண்ணே நீ மட்டும் இங்க இரு. அம்மா தாயே, நானும் அதை தான் நினைக்கிறேன். அண்ணன் மட்டும் இருந்தா போதும். நான் எப்படா ஊருக்கு போறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்ணே அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு எங்க 3 பேருக்குமே நீங்க 2 பேரும் எங்க கூட இருந்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அது மாதிரி ஏண்ணே உங்க 2 பேருக்கு தோணவே இல்லை? ஏதாவது ஒரு விசேஷம்னா எல்லார் வீட்லயும் அவங்கவுங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடையும் ஜாலியா இருப்பாங்கண்ணே. ஆனா நம்ம வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருக்கணும் தெரியுமா? நீங்க 2 பேரும் ஃபோன் பண்ணுவீங்க. இருந்தாலும் நீங்க 2 பேரும் பக்கத்துல இல்லாம இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குண்ணே. அப்பாவும் வயலுக்கு போயிடுவாங்க. அம்மாவும் வயலுக்கு போயிட்டு ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்கிடுவாங்க, ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. நான் மட்டும்தானே வீட்ல இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என்னதான் நீங்க 2 பேரும் இருந்தாலும் நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இல்லாத எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நிறைய நாள் நான் என்ன அறியாமலே அழுதுருக்கேனே. நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இல்லைன்னு. எல்லார் வீட்லயும் அவங்க அண்ணன் அக்கா எல்லாரோடையும் ஜாலியா இருக்கும்போது நான் மட்டும் தனியா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். எனக்கு இல்லாம இருந்ததா ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டீங்க. எப்ப நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறது தானே என் வேலை. இப்ப கூட உங்க 2 பேரோடையும் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் திரும்பி நீங்க எங்க ஊருக்கு போயிருவீங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்குன்னு. என்ன ப்ளீஸ்ண்ணே 2 பேருமே போகாதீங்கண்ணே. இங்கேயே இருங்கண்ணே. டேய், இப்ப எதுக்கு நீ அழுகுற? ஆமா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நாங்க இப்ப போறோம்னு சொன்னா உடனேவா போயிட போறோம்? அதெல்லாம் ஒண்ணு போக மாட்டோம். முதல்ல அழுகுறது நிறுத்து. நான் நம்ப மாட்டேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க. அண்ணே சின்ன நீ கூட பரவாயில்லண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் வருவ. நைட் தங்குறியோ தங்கலையோ உன் மூஞ்சியாவது பாப்போம். ஆனா பெரிய என்ன வரவே மாட்டேது. அதனாலதான் அம்மா அப்படி சொல்லுது. அண்ணே 2 பேருமே ஊருக்கு போகாதீங்கண்ணே. இங்கேயே இருங்கண்ணே எங்களோட. குட்டி, அழுகுறது நிறுத்து. அண்ணன் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? இப்ப சொல்றேன், உனக்காக இனிமே நான் எப்பவுமே ஊருக்கு போக மாட்டேன். சரியா? முதல்ல அழுகாத. சின்னண்ணே நீயும் ஊருக்கு போகாதண்ணே. என்னதான் நான் உன்னை திட்டினாலும் சரி அம்மாட்ட மாட்டி விட்டாலும் சரி. ஆனா நீனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. உங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே நீயும் போகாதண்ணே. ஆமா, கொஞ்சம் பக்கத்துல வா. எதுக்கு? இல்ல, கண்ணீர் தண்ணி இவ்வளவு நேரம் நிக்காம வருதே, கண்ணுக்குள்ள நீ என்ன போட்டிருப்பேன்னு பாக்கலான்னு தான். போடா, உனக்காக போய் ஃபீல் பண்ணி பேசினேன் பாரு. என்னையும் சொல்லணும். அண்ணன் எங்கேயும் நம்மளை விட்டு போக கூடாதுன்னு பேசினா நீ ரொம்ப ஓவரா பண்றடா. ஓ இனிமே நீ எங்க போனா என்ன? போ எங்க வேணா போ. இதுதான் எங்க போ மாதிரி. எப்போ நீ இப்படியே இரு. சும்மா சும்மா அழுகாத, சரியா? நாங்க எங்கேயும் போல, கண்டிப்பா இங்கதான் இருப்போம். ஓகேவா? உண்மைதான் சொல்றியா? அப்ப நீயும் ஊருக்கு போக மாட்டியா? போக மாட்டேன் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பார்க்கலாம். ஆனா போக விடாதுன்னு நினைக்கிறேன் அம்மா. நீங்க 2 பேரும் ஊருக்கு போக மாட்டேன்னு சும்மா சொன்னதே எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. காதல் மடி மீது வெறும் புதிதா